இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 2வது நாள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக தொடங்கிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா 3:30க்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு நிலைவாசலில் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். வெளியிலுமே வாசலில் தெளித்து கோலம் போட்டுட்டேன். வெளியில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உள்ளேயுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது திரி போடணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு பழைய திரி எடுத்துகிட்டு புது திரி போட்டுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே பூ வந்துட்டு மாற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நாள் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா அது பழைய பூ தான் ஆகிடும். மறுநாள் வந்துட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சாமி மேலே இருக்கிற பூ எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தினமுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பூ வந்துட்டு மாற்றுங்க. இப்போ குளிர்காலம் அப்படின்றதால பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெயில் காலமாக இருந்தால் காஞ்சிட்ருக்குன்னு எடுக்கிறோம் இல்லையா? அதே கணக்கு தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு டெய்லியுமே பூஜை பண்ணாதீங்க. நானுமே பார்த்திங்கன்னா எல்லா வேலைக்குமே ஏற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த நிலவுடைய வெளிச்சம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்துச்சு. மனசுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அமைதியை கொடுக்குது காலங்காத்தால.